என் பேர் கலையரசன். திருவள்ளூர் இருக்கேன். மீரா சன்கோன்ற கடை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு, ஜிஎஸ்டி குறைப்புன்னு சொல்லி ஒரு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். வியாபாரிகள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஜிஎஸ்டி நிறைய வியாபாரங்கள் வந்து மக்கள் யோசிச்சாங்க வாங்க பொருளுக்கு. இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிற வியாபாரம் இனிமேல் நல்லா இருக்கு எதிர்பார்க்குறேன். அது மாதிரி வந்து இப்போ ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து பெரிய பொருட்கள்லாம் வந்து 28லேருந்து 18 கொண்டு வந்திருக்காங்க, வரவேற்கத்தக்கது. அது மாதிரி வந்து மிக்சி கிரைண்டர்லாம் வந்து 18% இருந்துச்சு, அது 18 தான் இருக்கு. அதையும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த வெசல்ஸ் பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து 5% பண்ணியிருக்காங்க, 12லேருந்து 5 ஆக்கிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது, நல்லா இருக்கும். இன்னும் எல்லாமே ஒரு 5% பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே லெவல் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் கஸ்டமர். இந்த ஜிஎஸ்டி பாதிப்பு ஏற்படும். நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஜிஎஸ்டி வந்தோடனே மக்கள் வாங்குறது பொருள் யோசிச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் தேவை, அதை மட்டும் வாங்கினாங்க. தேவையில்லாத இது வாங்குறது இல்லை. ரொம்ப யோசிச்சு இதுல எத்தனை பர்சன்ட் வரி வரும். சில கஷ்டம் கேட்பாங்க எங்கள்கிட்ட வந்து, இதுல வாங்கினா எத்தனை பர்சன்ட் வரி போடுவீங்க, அதிகம் போடுறீங்க, இதையும் 5, இதையும் 12 கேட்பாங்க. டீட்டெயில் கேட்குற கஸ்டமர்லாம் இருக்காங்க, நிறைய பேர் கேட்பாங்க. பட் அவங்கள யோசிக்காம இப்போ வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். என்னென்ன பொருட்கள் இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு? குறைஞ்ச வந்து குக்கர்லாம் குறைஞ்சிருக்கு. குக்கர்லாம் 12% இருந்துச்சு, அது 12% ஆயிடுச்சு குக்கர்லாம். அது வந்து இப்போ 5% ஆயிடுச்சு. பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம், பித்தளை பாத்திரம், அது வீட்டு உபயோக பொருட்கள் பாத்திரம் யூஸ் பண்ணாங்கல்ல, அது எல்லாமே வந்து 12 இருந்துச்சு, 12லேருந்து 5% ஆக்கிடுறாங்க. அது வரவேற்கத்தக்கது. எல்லாருமே ரெகுலர் யூஸ் பண்ற பொருள், அதில் வரவேற்கத்தக்கது தான். திருமணத்துக்கு பெரிய டிஃப்ரெண்ட் வரும். திருமணத்துக்குலாம் வந்து 2-3 லட்ச ரூபா ஒரு பொருள் வாங்குறாங்க, பாத்திரங்கள் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும். இது வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 12,000 கட்டுவாங்க வரி. இப்போ 5,000 கட்டினா போதும், அந்த அளவுக்கு கொண்டு வந்து அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. கல்யாணம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப, கல்யாண பாத்திரம் எல்லாத்துக்குமே குறைஞ்சிருக்கு. வியாபாரிகளுக்கு என்னென்ன பாதிப்பு? வியாபாரிகள் வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். நிறைய வரி கட்டிட்டு இருந்தோம். வரி வந்து கம்மியா இருக்கு. எங்களுக்கு வியாபாரம் பிசினஸ் அதிகமான நல்ல விஷயம் தானே. இதை வச்சு கஸ்டமர் நாங்கள் சொல்லுவோம், வரி குறைச்சிக்கோங்க வாங்க, இந்த பொருள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம். விளம்பரம் அதெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கஸ்டமருக்கு வந்து வியாபாரம், கஸ்டமர் நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. அது நல்ல விஷயம் தான். அது ஜிஎஸ்டிக்கு அதிகப்படுத்துறதுக்கு இப்போ குறைஞ்சதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? அதான் கஸ்டமர் பொருள் நிறைய வாங்குவாங்க, டிஃப்ரெண்ட் வரும், நல்ல ரொட்டேஷன் வரும், பிசினஸ் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு வந்து கம்மியாக ஒரு பொருள் கிடைச்சா ஒரு பொருள் வாங்க, 2 பொருள் வாங்குவாங்க. ஒரு 5,000 வாங்க பொருள் வாங்க, ஒரு 6,000 எல்லாரும் வாங்குவாங்க, எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அதனால வந்து வியாபாரம் நல்லா இருக்கும், பண ரொட்டேஷன் நல்லா இருக்கும். இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 12லேருந்து 5% மாத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து இந்த விலை குறையும். விலை குறைஞ்சா வியாபாரம் நல்லா இருக்கும்னு நாங்கெல்லாம் வியாபாரியா ரொம்ப வரவேற்கிறோம் இந்த அறிவிப்பை. இன்னும் கூட வந்து இன்னும் எதிர்பார்க்கிறோம், அரசாங்கம் இன்னும் வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையும் குறைச்சாங்கன்னா இன்னும் கூட விலை இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விலை குறைஞ்சு அப்படின்னா இல்லத்தரசிங்கெல்லாம் வந்து ஒரு நகை, புடவை, அதுக்கப்புறம் விரும்பக்கூடிய விஷயம் வந்து இந்த பாத்திரத்தை வந்து வீட்டுல வந்து, ஏன்னா அவங்க கிச்சன்ல வந்து பார்த்து வாங்கி வைக்கிற பொருள். ஆனா இந்த விலை உயர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வாங்குறது வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இல்லத்தரசிகள். ஏன்னா விலை அதிகமாயிடுச்சு, பொருட்களோட விலை அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விலை குறைஞ்சதுனால மறுபடியும் கொஞ்சம் எங்களோட வியாபாரம் நல்லா இருக்கும்,